ஒரு நிறுவனம். ஏற்கனவே சார் சொன்னது போல இது ஒரு ரியல் எஸ்டேட் கிடையாது, ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண கம்பெனி. நான் அரக்கோணம் பகுதியில் எனக்கு தெரிந்த நபர்களுக்கு நான் ரெண்டு பிளாட் வாங்கி கொடுத்துருக்கேன். என்னோட பேரு புஷ்பராஜ், நான் பேரம்பாக்கத்துல வந்திருக்கேன். அரக்கோணத்துல எனக்காக முதல்ல என் மனைவி பேர்ல ஒரு அரை கிரவுண்ட் இடம் வாங்கினங்க. 33ஆம் நம்பர் பிளாட் ஃபர்ஸ்ட் பேஸ்ல என்னோட மனைவி பேர்ல இருக்குங்க. அது உண்மையில அந்த பிளாட்டை வாங்கி மனைவி கிட்ட கொடுத்தப்போ என் காலிலே விழுந்துட்டா. எங்க அப்பா அம்மா கூட கஷ்டப்பட்டு எனக்கு எதுவும் வாங்கி கொடுக்கலீங்க. நீங்க எனக்காக அந்த நேரத்தில் 70,000 ரூபாய் கொடுத்து ஒரு பிளாட்டையே வாங்கி கொடுத்துருக்கீங்களே அப்படின்ட்டு விழுந்துட்டு ரொம்ப கண்ணீர் விட்டு அழுதா. அதுக்கப்புறம் சந்தோஷப்பட்டேன் நாங்க. அதுக்கப்புறம் இன்னும் ஒரு 2 வாரம் 3 வாரம் ஹார்ட் ஒர்க் பண்ணி எனக்காக ஒன்று வாங்கிக்கணுங்க. ஒரு கிரவுண்ட் வாங்கியிருக்கேன் நான் அங்க. அதுக்கப்புறம் ஆர்டியில் ஒரு பிளாட் புக் பண்ணேன், திண்டிவனத்தில் ஒரு பிளாட் புக் பண்ணியிருக்கேன். உண்மையில சொல்றேங்க, இப்போ என் குழந்தைகளை நல்லா படிக்க வைக்கிற அளவுக்கு என்னோட வாழ்க்கை தரம் மாறிடுச்சுங்க. என் குழந்தை கேட்டதை நான் இஷ்டப்பட்டு வாங்கி கொடுக்குறேங்க. கஷ்டத்திலே வாழ்ந்திருக்கேன். நானு கஷ்டத்துல விடுபட்டுட்டேன் சுத்தமா. திவாகருக்கெல்லாம் ஒரு கை தட்டுங்க. விஜய் டிவி கலக்க போறாருல பாத்துருப்பீங்க திவாகர். ஹலோ, இப்ப நம்ம சரணாலயா மார்க்கெட்டிங் பிரைவேட் லிமிடெடுக்கு சீஃப் கெஸ்டா நம்ம சீஃப் மினிஸ்டர்லாம் வராங்க. அவங்க இங்க வாழ்த்தி இருந்தா எப்படி இருக்குன்னு ஒரு சின்ன கற்பனை. ஃபர்ஸ்ட் நம்ம புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வராரு. தாங்க வாங்க வாங்க வாங்க. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நம்ம ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கீங்க. ஃபங்க்ஷனை பத்தி கொஞ்சம் வாழ்த்துங்க. தம்பி, கண்டிப்பா சொல்றேன், இந்த விழா ரொம்ப அருமையா போயிட்டு இருக்கு. உழைப்பதற்காக நேரம் ஒதுக்குங்க, அது வெற்றியின் விலை. சிரிப்பதற்காக நேரம் ஒதுக்குங்க, அது இதயத்துக்கு ஆசை. சிந்திப்பதற்காக நேரம் ஒதுக்குங்க, அது சிந்தனையின் பிறப்பிடம். சமுதாயத்துக்காக நேரம் ஒதுக்குங்க, அது வெற்றியின் விலை. தட்டுங்க தட்டுங்க, நீங்க தட்டு அந்த அண்ணாவுக்கே கேட்கணும். நன்றி, வணக்கம். நன்றி எம்ஜிஆர் சார். வாங்க, அடுத்து வாங்க வாங்க. இது வரைக்கும் இவர் இப்போ ஒரு வாய்ஸ் ஒன் பண்ண போறாரு. தமிழ்நாட்டிலே பாத்தீங்கன்னா ஒரு 3 பேர் தான் அந்த வாய்ஸை பண்ணாங்க. ரொம்ப ஃபெக்குலியரான வாய்ஸ். முன்னாள் முதல்வர் செல்வி ஜெயலலிதா வாய்ஸை பண்ண போறாரு. வாங்க, முன்னாள் செல்வி ஜெயலலிதா ஒரு எல்லாம் தட்டலாமே. அனைவருக்கும் என் மாலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். இது போன்ற நிகழ்ச்சி அண்ணாவின் ஆட்சி காலத்திலும் நடந்ததில்லை, ஏன் எம்ஜிஆருடைய ஆட்சி காலத்திலும் நடந்ததில்லை. தற்பொழுது வெகு சிறப்பாக சரணாலயா மார்க்கெட்டிங் பிரைவேட் லிமிடெட் அருமையாக இங்கு கொண்டாடுவது மகிழ்ச்சி அளிக்கின்றது என்று கூறி அண்ணா நாமம் வாழ்க, புரட்சி தலைவர் நாமம் வாழ்க என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக இந்நாள் முதலமைச்சர் திரு டாக்டர் கலைஞர் அவர்களே வாருங்க. தேனாறு பாய்கின்றது, செங்கதிர் சாய்கின்றது, ஆனாலும் மக்கள் வயிறுதான் காய்கின்றது. வடக்கு வாழ்கிறது, தெற்கு தேய்கிறது. தோல்வி என்பது முடிவல்ல, வெற்றி என்பது எளிதல்ல. வாழ்க்கை என்பது லட்சியம், அதில் முயற்சி என்பது முக்கியம் என்று கூறி மென்மேலும் வளர வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சரணாலயா மேனேஜிங் டைரக்டர் மிஸ்டர் ரமேஷ். அனைவருக்கும் வணக்கம். இந்த நிகழ்ச்சி நம்மளுடைய சரணாலயனுடைய முதலாண்டு நிகழ்ச்சி. இந்த முதலாண்டு விழா கொண்டாடுவதற்கு தூணாகவும் தோளாகவும் நின்ற எங்கள் இயக்குநர்கள் மற்றும் எங்கள் உறுப்பினர்கள் அனைவருக்கும் நான் மிகவும் நன்றி கடன் பட்டிருக்கிறேன். இன்னைக்கு ஏன் இந்த பிசினஸ்க்கு நாங்கள் முதல்ல வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இன்வெஸ்ட்மெண்ட்லயே மிகவும் வளரக்கூடிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் லேண்டு. ஏன்னா அதனுடைய குரோத் வேறு எதுலையுமே கிடையாது.